Hi friends, welcome to Sudha's Kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஹெல்தியான டிஃபன் ரெசிபி தாங்க. பச்சை வேர்க்கடலையை பயன்படுத்தி எப்படி தோசை ஊற்றலாம், இட்லி ஊற்றலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியானது, டேஸ்டானது. அரைச்ச உடனே இதை நம்ம ஊற்றிடலாங்க. இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது. இட்லியை விட தோசை தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சுதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த அருமையான வேர்க்கடலை தோசை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வேர்க்கடலை தோசை ஊற்றுறதுக்கு முதல்ல 2 கப்புக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேங்க. 2 கப்பு. இது வறுக்காத பச்சை வேர்க்கடலை. இந்த பச்சை வேர்க்கடலையை 1 கப்பு சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1/2 டீஸ்பூனுக்கு. இப்போ வேர்க்கடலை, அரிசி, வெந்தயம் சேர்த்துருக்கோம். இதை அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி நல்லா இதை ஊற வைக்கணுங்க. இப்போ ஒரு தட்டு வச்சு முடிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து இதை அரைக்கலாங்க. இப்போ ஒரு 2 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்த வேர்க்கடலை, வெந்தயம், அரிசி எல்லாம் நல்லா ஊறியிருக்கு. இது நான் நல்லா கழுவி வச்சுட்டேங்க முதல்லையே. இப்போ இதை அப்படியே நம்ம நைஸாக அரைச்சிக்கலாங்க. மிக்சியில் அரைச்சாலும் சரி, கிரைண்டரில் அரைச்சாலும் சரி, நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நைஸாக அரைக்கணும். இப்போ நம்ம ஊற வச்ச வேர்க்கடலை தோசைக்கு மாவு அரைச்சாச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதில் நம்ம இட்லியும் ஊற்றலாம், தோசையும் ஊற்றலாங்க. இப்போ ஒரு இட்லி தட்டில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். மாவு சேர்த்துக்கலாம். இது அரைச்ச உடனே நம்ம செஞ்சிடலாங்க. ஈஸியான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. இப்போ இது ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு வானிலையில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்காங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஊற்றுற இந்த இட்லி மாவை வச்சிடலாங்க. வேர்க்கடலை இட்லியை அப்படி வச்சிடலாங்க. மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ திறந்து பார்க்கலாங்க. நம்மளுடைய வேர்க்கடலை இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இப்போ நம்ம தோசை ஊற்றுறோன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா தோசை மாவு பார்த்துக்கு நல்லா கரைச்சிக்கணுங்க. முறுமுறுன்னு தோசை ரொம்ப சூப்பராக வரும். இதை புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த தோசை ஊற்றும்போது அவ்வளோ வாசனை அருமையாக இருக்கும். இப்போ தோசை ஊற்ற தயாராகிடலாம். இந்த மாதிரி தோசை மாவு பார்த்துக்கு நாங்கள் கரைச்சி வச்சுட்டாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசை கல் வச்சுருக்கேன். நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட வேர்க்கடலை தோசை மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த தோசை நமக்கு ஊற்றிட்டு இருக்கும்போதே வாசனை அப்படியே கமன்னு சூப்பராக இருக்குதுங்க. இப்போ ஓரமெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம லைட்டாக அப்படி எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையான ஹெல்த்தியான தோசைங்க. இதை அரைச்ச உடனே டக்குன்னு ஊற்றிடலாங்க. நமக்கு இதுக்கு புளிக்க வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க. இந்த மாவில் தேங்காய் சேர்த்து ஊற்றுறோன்னு நல்லாயிருக்கும். சில பேர் தேங்காய் சேர்த்தா பிடிக்காதுன்றாங்க. தேங்காய் சேர்க்காம ஊற்றலாம். இதே மாதிரி தேங்காய் சேர்த்து ஊற்றினா அப்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய அருமையான பீனட் தோசை, நம்மளுடைய அருமையான வேர்க்கடலை தோசை ரெடி. இடியம்ன்ற ஒரு சட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். இது நம்மளுடைய சுதாஸ் கிச்சனில் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். இதனோட லிங்க்கை நான் ஐகார்டில் தரேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வேர்க்கடலை தோசை பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.